விஸ்வக்சேனர் அப்படிங்கிற வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பெருமாள், பெரிய பிராட்டியார், அதுக்கப்புறம் விஸ்வக்சேனர், நம்மாழ்வார் என்று சொல்லக்கூடிய வரிசை கிரமத்தில் வரக்கூடிய விஸ்வக்சேனரை பற்றி இன்றைய பதிவில் நாம் பதிவிட போகிறோம். விஸ்வக்சேனர் அப்படின்னா எல்லா திக்குக்கும் உடையவர், எல்லா திசைகளையும் உடையவர், எம்பெருமானுக்கு சேனாதிபதியாக இருக்கக்கூடியவர். இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தன்னுடைய ஒரு கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கம்பினால சொடுக்கு என்று சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த சொடுக்கின்ற நேரத்திலே பிரபஞ்சத்தை எல்லாம் அவர் வழியிலே நடத்தக்கூடியவர், எம்பெருமானுடைய ஆக்ஞைப்படி நடத்தக்கூடியவர். ஆகவே விஸ்வக்சேனர், சேனை முதன்மையார். இப்படி அவருக்கு பல பெயர்கள் இருக்கு. சேனாதிபதி, நித்தியசூரிகளுக்கெல்லாம் தலைவர், ஆதிசேஷன், கருடன், துவாரபாலகர், இவர் எல்லாருக்குமே தலைவராக இருக்கக்கூடிய இவரை முன்னிட்டுத்தான் உற்சவகாதிகளோ கிரமங்களோ எல்லாமே நன்மையாக நடக்கப்படுவதற்கு காரணமே விஸ்வக்சேனர் தான். விஸ்வக் அப்படின்னு சில பேர் பேரே வச்சுருக்கா. விஸ்வக்னு கம்பெனியே இருக்கு. அவளுக்கெல்லாம் எந்த தடங்களும் வந்ததா தெரியல. சுக்லாம் பரதரம் விட்டம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோவசாந்தயே யஸ்யஸ்வரதபக்ராத்யா பாரிஷத்யா பரசதம் விக்னம் நிக்னத்தி சததம் விஸ்வக்சேனம் தவாஸ்ரயே. பிரசன்னவதனம், சந்தோஷமா இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். பிரசன்னவதனம் தியாயே, சதுர்புஜமா இருக்கக்கூடிய பெருமாளை தியானம் பண்ணி ஆரம்பிக்கணும். யஸ்யஸ்வரதபக்ராத்யா பாரிஷத்யா பரசதம் விக்னம் நிக்னத்தி சததம் விஸ்வக்சேனம். விஸ்வக்சேனரை நாம் தியானம் பண்ணி எந்த விதமான தடங்களும் இல்லாமல் இருக்கணும்னு கிரகப்பிரவேசமோ, கிரகங்களில் நடக்கக்கூடிய அனைத்து விசேஷங்களுமோ, உற்சவாதிகளுக்கு அந்த கிரமப்படி ஆகம முறைப்படி விஸ்வக்சேனை ஆராதனை பண்ணி பவித்ரோத்சவம், பிரம்மோத்சவம், பாலாலயமோ, சம்பரோஷ்ணி எதுவோ விஸ்வக்சேனரை முன்னிட்டுத்தான் எல்லாமே நடக்கின்றது. அது பாஞ்சராத்திரம், வைகானசம் இரண்டிலுமே அப்படின்னு பார்த்தா ரெண்டிலுமே அப்படிதான் நடக்கிறது. இப்போ பாஞ்சராத்திரம் அப்படின்னு சொன்னா தேவசோத்ரவதி நாதா சர்வதேவ நமஸ்கிருதா உபக்ராந்தோ மயாஹ்யத்ய வாசுதேவோ மஹோத்சவா நிர்விக்ன சித்தையே தஸ்ய வாசுதேவோ அனுக்ஞயா நிர்யாஹி வைஷ்ணவை சார்த்தம் ரிக்சங்கிரகண கர்மணி. பாஞ்சராத்திரத்தில் விஸ்வக்சேனரை தியானம் பண்ணி தான் நம்ம பவித்ரோத்சவம், பிரம்மோத்சவமும் அவருக்கு மரியாதைகள் செலுத்திவிட்டு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறோம். வீதி சோதனம்னு அவர் வீதியில் வந்து சரியா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பெருமாள் எழுவார். இன்றைய அளவிலும் ஸ்ரீரங்கத்தில் டெய்லி நடக்கக்கூடிய உற்சவ கிரமங்களில் ரங்கநாதன் முன்னாடி ஏழணுன்னு விஸ்வக்சேனர் சன்னதியில் போய் அவருக்கு மரியாதைகள் நடந்த பின் தான் அடுத்த கிரமத்துக்கே அவர் வர்றார். டெய்லி இன்னைக்கு அப்படி தான் நடக்கிறது. ஆகவே விஸ்வக்சேனருக்கு அப்பேற்பட்ட ஒரு கிரமம் இருக்கு வைஷ்ணவத்தில். கலியுகத்தில் சுவாமி நம்மாழ்வார் அப்படின்னா அவருடைய அம்சமே சேனை முதன்மையார் அம்சம்னு சொல்வார். சேனை முதன்மையுடைய அம்சமாக சடகோபர் நமக்கு கிடைத்தார். குரு பரம்பரையில பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், விஸ்வக்சேனர், அப்புறம் நம்மாழ்வார். இப்படிதான் அந்த கிரமம் வர்றது. அந்த கிரமப்படி நாம் இன்றைய அளவும் அந்த குரு பரம்பரையை சொல்லி நாம் வணங்கி கொண்டிருக்கின்றோம். இதேதான் பராசர பட்டர் தன்னுடைய விஷ்ணு சகஸ்ரநாம விஷயத்துல வியாக்கியானத்துல ஆரம்ப மங்கள ஸ்லோகத்துல ரங்கநாதனின் சேனை தலைவரான விஸ்வக்சேனரை வணங்குகின்றார். அதுபோல ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தன்னுடைய எதிராச சப்ததியில வந்தே வைக்குண்ட சேனான்யம் தேவம் சுத்ரபதீசகம் யத்வேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வமேதஸ்வஸ்திதம். தன்னுடைய ஸ்லோகத்துல விஸ்வக்சேனரை இந்த அளவில் அவர் பிரார்த்திக்கிறார். வைகுண்டத்தில் இருந்தபடியே விஸ்வக்சேனர் தன்னுடைய பெரம்பு கையில் வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் ஒரு சொடுக்கினாலே போரும், அதற்கு அஞ்சு இந்த பிரபஞ்சம் நடக்கின்றது. இதற்கு யார் மூல காரணம்னா பகவான் சிவன் நாராயணன். அவரை கொண்டுதான் சுதர்சன பகவான், விஸ்வக்சேனர் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள்.
ஆகவே தான் நம்ம எல்லா காரியமும் நற்காரியங்கள் செய்யும் பொழுது விஸ்வக்சேனரை தியானம் பண்ணி ஆரம்பித்தோமானால் நமக்கு எந்த தடையுமே வராது. அதே மாதிரி சில குடும்பங்களில் விஸ்வக்னு பேர் வச்சிருப்பா. அந்த குடும்பங்களில் யதார்த்தமாகவே அவர்களுக்கு அந்த தெய்வ சாநித்தியம் இருக்கும். சில கம்பெனிகளுக்கு விஸ்வக்னு வச்சிருப்பாங்க, விஸ்வக் கம்பெனின்னு வச்சிருப்பாங்க. யதார்த்தமாகவே அந்த கம்பெனிக்கு எவ்வளவு தொந்தரவுகள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் அது தானாகவே பேரின் மூலமாகவே நிவர்த்தி ஆயிடும். இப்படியாக விஸ்வக்சேனர் ஐப்பசி மாதத்தில் பூராட நட்சத்திரத்தில் அவதரித்தவர். எம்பெருமானுடைய ஆக்ஞைப்படி இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் ஒவ்வொருவரை கொண்டு எம்பெருமான் நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் விஸ்வக்சேனருடைய இந்த அவதாரமானது நம்முடைய செயல்கள், அதே மாதிரி ஆலயங்களில் உள்ள செயல்கள் அனைத்திற்குமே முதன்மையாக இருந்து இவர் பூஜை நடத்தினதுக்கு அப்புறம்தான், இன்னும் சொல்லப்போனால் எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் அமுது செய்த பிரசாதத்தை கூட இவர் நிர்வாகம் செய்த பிறகுதான் அவர் அமுது செய்வார். ஏன்னா அதில் ஏதாவது தோஷங்கள் இருக்கான்னு பார்க்கக்கூடியவர். தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொன்னாலே விஸ்வக்சேனர். அப்பேற்பட்ட விஸ்வக்சேனருடைய அந்த அவதாரம் அப்படின்னு இருக்கே, அவருடைய அவதாரம் எம்பெருமான் மட்டும் இல்லை, நமக்கும் சேர்த்து நம்மளுடைய குலம் வம்சம் எல்லாத்துக்குமே எந்த விதமான தடைகள் இல்லாத அந்த வம்சம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விஸ்வக்சேனரை பிரார்த்தித்து கொண்டு நாம் எல்லா கைங்கரியுமே எல்லா கிரகங்களில் உள்ள நற்காரியங்களை செய்தோமானால், புண்ணியாவாச்சனம்னா முன்னாடி விஸ்வக்சேன பூஜை, சைவ ஆகமத்தில் கணபதி பூஜை. ஸோ இரண்டுமே நற்காரியங்கள் நடக்கும் பொழுது தடையில்லாமல் நடக்கக்கூடியது. ஆகவே இப்பேற்பட்ட ஒரு விஸ்வக்சேனருடைய பிரபக்தியை நம்ம இந்த பதிவில் பண்ணுறோம். அப்போ எம்பெருமான் பரிபூர்ணமாக நமக்கு அருளக்கூடியவன். அத்ரீவ நகரே நித்யம் சர்வகாம பலப்பிரதகா ஸ்ரீனிவாச விமானோஸ்மின் வசிஷ்யாமி ஸ்ரீயத்சகா பத்மினி பவதசேயம் பிரார்த்திதார்த்த பிரதாயனி பாவனி சர்வலோகானாம் பவிஷ்யதி ந சம்சய. பெருமாள் ரொம்ப சந்தோஷமாக நமக்கு அனுகிரகம் பண்ணுவார், கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆழ்வார்களை நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம், விஸ்வக்சேனரை சேவிக்கிறோம், துவாரபாலகரை சேவிக்கிறோம், கருடனை சேவிக்கிறோம், அப்புறம் சன்னதிக்குள்ளே போகிறோம், பெருமாளை பார்க்குறோம். ஜிதந்தே புண்டரீகாட்சா நமஸ்தே விஸ்வபாவனா நமஸ்தேஸ்து ரிஷிகேச மகாபுருஷ பூர்வஜா தேவானாம் தானவானாம் ச சாமானியம் அதிதெய்வதம் சர்வதா சர்வநத்வம் பிரஜாமி சரணந்தவாக. அவர்கிட்ட சரணாகதி பண்ணினோமானால் எம்பெருமான் நமக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். எந்த தடைகளையுமே குடும்பத்திலேயோ நம்ம ஜென்மத்திலேயோ வம்சத்திலேயோ அவர் கண்டிப்பாக தடைகளை ஏற்படுத்த மாட்டார். எல்லா கிரகங்கள்லையும், நான் சொல்றது நவகிரகங்கள்லையும் அவருடைய நிலைப்பாட்டில் அவருடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால கட்டுப்படுத்தி வைப்பார். ஆகவே விஸ்வக்சேனரை நாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை அர்ப்பணிக்கின்றோம். நமஸ்காரம்.